கானம் பல்லவி அன்பான ஜிடிவி உறவுகளை உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதாவது நிறைய பாடல்கள் எங்களுடைய ஈழத்து கலைஞர்களுடைய பாடல்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருந்தோம். இறுதியாக அவதாரம் கிரியேஷன் வழங்கிய உயிரின் ஏக்கம் என்ற ஒரு அற்புதமான ஒரு பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாடல் பார்த்தும் கேட்டும் ரசித்திருப்பீர்கள். சரி, அந்த பாடலில் நடித்த ஆர்கே டினோ அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக கலந்து கொள்ள அவளாக இருக்கிறார். நாங்களும் அவளாக இருக்கின்றோம் அவருடன் கலப்பதற்கு. வணக்கம். வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்ல சும்மா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க டினோ? நான் நல்லா இருக்கேன். சரி, முதலாவதாக உங்களுடைய பாடலில் அற்புதமாக நடித்திருக்கின்றீர்கள். அதற்கு முதற்கண் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. சரி, உங்களை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சரி சரி, அதுக்கு முன் நீங்கள் ஒரு நடன இயக்குனர் இல்லையா? ஓ, சின்ன வயசுல இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். மெயின் டான்ஸ் ஆடுறதுதான் முதல்ல பண்ணது. அப்புறம் ஆக்டிங் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸிடென்ட் தான் சொல்லணும். என்னோட ஒர்க் பண்ண டிஎன் நேசநாத் அவர் தான் நீங்க ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்டார்ட் ஆனிச்சு. சரி, அதான் இப்போது பார்க்கும்போது நீங்கள் நடனம் ஆடுவது நிறைய பேர் பார்த்திருக்கின்றார்கள். ஆனா திடீரென்று உங்களுடைய நடிப்பை பார்க்கும்போது நீங்க நடனத்தை விட நடிப்பு நன்றாக வருகின்றது போல் இருக்கின்றது இல்லையா? அது நீங்க தான் சொல்லணும், தெரியல. கண்டிப்பாக. அதாவது I was more of a director's artist. So ரசிபனும் பிரசன்னாவும் சொன்னதான் நான் செஞ்சேன். சோ தெரியல, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பாக அற்புதமான ஒரு பாடலை எல்லோரும் சேர்ந்து தந்திருக்கின்றீர்கள். சரி, வேற ஏதாவது அதாவது அடுத்ததாக உங்களுடைய வேற என்ன செய்து கொண்டு வருகின்றீர்கள்? வேற ஏதாவது படத்தில் குறும்படங்களில் நடிக்கின்றீர்களா? அடுத்து ஒரு முழு படம் செஞ்சு கொண்டிருக்கோம், பாத யாத்திரை என்று சொல்லி. அப்புறம் கொஞ்சம் டான்ஸ் ஷோஸ் வருது. சோ அப்போ ஒரே வேலையாக தான் இருக்கின்றீர்கள். நிறைய அதாவது இன்னும் நிறைய பாடல்களுக்கு ஷார்ட் பிலிம்ஸுக்கு நடிக்க என் வாழ்த்துக்கள் டினோ. சரி சரி, அந்த இதை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு காலம் எடுத்தது இந்த ஷூட், அந்த வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்கு? வீடியோ ஷூட் வந்து நாங்க ஸ்டார்ட்ல டைரக்டர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ டீம் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்தனால நார்வே, பிரான்ஸ், யூகே, ஸ்வீடன்ல இருந்தனால எல்லாரும் போன்ல தான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மோர் ஓவர் எல்லா கிரெடிட்டும் ரசூபனுக்கும் பிரசன்னாக தான் போகும். ஏண்டா ஃபுல் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நாங்க போனோடனே இதான் பண்ணணும் அப்படின்னு எக்ஸாக்டா சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு அவ்வளவு ஒர்க்கே குறைவா இருந்துச்சு. ஆமா, கண்டிப்பாக, நிச்சயமாக அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகள். ஆனா உங்களுடைய நடிப்பை எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இன்று வரை இல்லையா? மிக்க நன்றி, மிக்க நன்றி. சரி, உங்களுடைய பாடல்கள் எங்கெல்லாம் பார்க்கலாம் டினோ? எங்கட பாடல்கள், இந்த பாடல் வந்து வீடியோ சாங் யூடியூப்ல இருக்கு. உயிரின் ஏக்கம் UYIRINYEAKKAN அப்படின்னு சர்ச் பண்ணாலே வரும். அவதாரம் கிரியேஷன்ஸ் பண்றது. சோ யூடியூப்ல இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம் அதுல. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்புறம் நிறைய வெப்சைட்ஸ்லயும் போட்டுருக்காங்க. சரி சரி சரி, மிக்க நன்றி ஆர்கே டினோ. இந்த நிகழ்ச்சியில் உங்க தொலைபேசி வாயிலாக கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மற்றும் உங்களுடைய கலை பயணம் இன்னும் தொடர வேண்டும் என்றும் ஜிடிவி சார்பாக வாழ்த்திக் கொள்கின்றேன். சரியா? மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி, வணக்கம். சரி, ஆர்கே டினோ அவர்கள் இந்த உயிரின் இயக்கம் வீடியோ, அதாவது அந்த பாடலில் வந்தவர் இந்த நிகழ்ச்சியூடாக கலந்து கொண்டார். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கின்றது, இப்படியான கலைஞர்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு பாடல் வருகின்றது என்று நினைக்கின்றேன். அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து இன்னொரு கலைஞர் காத்து கொண்டிருக்கின்றார் தொலைபேசி வாயிலாக எங்களுடன் இணைந்து கொள்வதற்கு. அதுக்கு முன்பு ஒரு பாடல் வருகின்றது, பார்ப்போம். அப்பா அம்மா கூட ஒதுக்கிட்டாங்க. என் நல்ல நண்பர்கள் கூட என்ன மறைச்சிட்டாங்க.
நான் கேட்டேனா? இப்படி என்ன படிச்ச சொல்லி நான் கேட்டேனா? இப்படி உணர்வுகளை தர சொல்லி நான் கேட்டேனா? நான் தனிமையா இருக்கல, நீதானே அந்த காதலை உருவாக்கின. ஏன் பிரிச்ச? ஏன்? நீ வெறும் கல்லுதானே, கடவுளா நீ? ஓகே மச்சி, சொல்லு மச்சி, எப்படி இருக்கு? போகுது. சும்மா சும்மா குடிக்காதேடா, எங்கேயாவது போம். வா வா வா, காணுண்டா. ஹோட்டலே முடிக்கல. பேசிக்கொண்டே இருக்கு. சைலண்டாக வந்துடும். என்ன மச்சி ஃபீலிங்ஸ் தெரியாம பாட்டெல்லாம் போடுறாங்க? கூல் மச்சி, கூல். நீ பாட்டு சொல்லு. கூல்டா. நீ பாட்டு சொல்லு மச்சி. இல்ல மச்சி, நீ பாட்டு சொல்லு. நீ பாட்டு சொல்லு மச்சி. ஸ்டாப் தி பாட்டு. ஸ்டாப் தி பாட்டு. இந்த பாட்டு வேணாம் தலைவா. ஃபர்ஸ்ட் லவ் நினைப்பு வருது, இந்த பாட்டு வேணாம் தலைவா. என்னமோ ஆற இந்த பாட்டாலத்தான் அவளைத்தான் தேடி கண்ண மூடி இது போக சொல்லுதே. விடு 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 தலைவா, இந்த பாட்டு பாடாம இருக்க முடியல. விடு 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 தலைவா, இந்த பாட்டை பாடாம இருக்க முடியல. Shakti, என்னடா நீ இங்க? I cried so much for you in the last few days. I realize you're the only thing that makes me happy. How can I let you go? Like you said, it's about you and me. If I live for others, my story will be written by others. But I want my story to be written by us. I love you.
Just want to be me. மச்சி ஏன் மச்சி அழுகிறா? இல்லை மச்சி, எவ்வளோ எதிர்ப்பு தடையல் எல்லாத்தையும் சந்திச்சு போராடினோம் தானே. இதுதான் மச்சி உண்மை காதல். அப்புறம் ஏன் மச்சி அவள் மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டான்? சரியான நேரத்தில் சரியான உணர்வோட சரியான ஆளோட வரும் காதல் வரும். நம்ம எல்லாம் பண்ணது காதல். மச்சி 2014 இதான் மச்சி. அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு கதையை கொண்ட ஒரு திரைப்படமாக அமைந்திருந்த டிஎன் நேசநாத் அவர்கள் வழங்கிய இந்த 3 பேர் 3 காதல் பாடல்களுடன் இணைந்து இந்த கதை இருந்தது. நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன். அடுத்ததாக உயிரின் இயக்கம் இயக்குனர் பிரசன்னா அவர்கள் நோர்வேயிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிரசன்னா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்? சுகமா இருக்கிறேன், நீங்க? நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். சரி பிரசன்னா, முதற்கண் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நோர்வே தமிழ் ஃபெஸ்டிவல் விருது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இல்லையா இந்த பாடலுக்கு? ஆமாம், நிறைய கஷ்டப்பட்டு கடைசியா ஃபைனல்ல நாங்க வின் பண்ணியிருக்கிறோம். உண்மையிலே மிக்க சந்தோஷம். சரி, இந்த பாடல் இப்படியான ஒரு பாடல் எடுக்க வேண்டும்னு உங்களுக்கு எப்படி தோணினது? அதாவது இது ஏதாவது படத்தில் வந்ததா அல்லது பாடல் மட்டும்தானா? இல்ல, இது பாடல் தனி பாடல் தான். அப்ப நாங்கள் நம்ம நெடுகள் வந்து கூடுதலா ஷார்ட் பிலிம் தான் செஞ்சு கொண்டு செய்யறாங்க. சோ வித்தியாசமா வந்து ஒரு மியூசிக் வீடியோ செய்யணும்னு யோசிச்சோம். சரி, அதுக்காக வந்து நாங்க வேணனோட எங்களோட மியூசிக் டைரக்டர் லண்டன்ல இருக்க வேணிஜிஸ்டம் அவரோட தொடர்பு கொண்டு கேட்ட போது அப்ப நான் சொன்னேன் ஒரு நல்ல ஒரு மெலோடிக் சாங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் இப்படியான ஒரு பாடலை உருவாக்குனார் எங்களுக்காண்டி. ஆமாம், நிச்சயமா அருமையான ஒரு பாடல். சரி, அப்ப இந்த பாடலில் வரும் கலைஞர்களை எப்படி தெரிவு செய்தீர்கள்? அதாவது நிறைய கலைஞர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் தான் இந்த பாடலுக்கு ஏற்றவர்கள் என்று எப்படி தெரிவு செய்தீர்கள்? அதுல நடிச்ச ஹீரோயினி வந்து அர்ச்சனா வந்து எங்களுக்கு ஏற்கனவே வந்து நிறைய காலமா எங்களோட ஒர்க் பண்ணி கொண்டிருக்க ஒரு பிள்ளை. ஆமாம் ஆமாம், அவ ஒரு சரியான ஒரு டேலண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ அவ தான் நாங்க முடிவு பண்ணியிருந்தோம் பாவிக்கணும். அதே மாதிரி அதை நடிச்ச ஹீரோ டினோ வந்து லண்டன்ல இருக்கு. ஸோ அவர்கிட்ட கிளிப்ஸ் இதுக்கு முதல் பார்த்துருந்தேன் 2-3. ஸோ அதுல அப்போ அதை பார்க்கே விளங்கிட்டு ஓகே அவர்ல ஒரு டேலண்டான ஆளா தான் இருக்கிறார். ஸோ இந்த பாட்டுக்கு பொருத்தமா இருப்பாருன்றது அவருக்கு கால் பண்ணி கதைச்சோம். கதைக்க அவர் சொன்னாரு, நீங்க முதல்ல இந்த பாட்டின் ஸ்டோரிய சொல்லுங்க. ஸோ பாட்டுன்ற ஸ்டோரிய நான் வடிவா விளங்கப்படுத்தி சிச்சுவேஷனை சொல்ல அவருக்கு உடனே பிடிச்சு கொண்டுச்சு. இப்படித்தனக்காரன் சிச்சுவேஷன் சொல்லி விளங்கப்படுத்தினே இல்லை. ஸோ நல்லா இருக்கு, தான் கட்டாயம் நடிப்பேன். ஸோ நடிச்சார் வந்து நோர்வேக்கு வந்து. கண்டிப்பா. சரி, அருமையான ஒரு பாடலை தந்திருக்கின்றேன். சரி, எவ்வளவு காலம் எடுத்தது இந்த பாடலை நீங்க ஷூட் பண்ணுவதற்கு? ஆமா, இதுக்கு நாங்க பாடலை ஷூட் பண்ணுவதற்கு முதல் அதுக்கு தேடி திரிங்க லொகேஷன் எடுக்கிறதுக்கு நிறைய காலம் பாவிச்சோம். சரி, எந்தெந்த இடங்களில் எடுத்தீர்கள்? அதாவது நோர்வேல இந்த பாடலை எடுத்தீர்கள்? ஆமா, இந்த பாடல் ஃபுல்லா வந்து நோர்வேல எடுத்துனாங்க. பட் அதுக்கு நிறைய லொகேஷனை நாங்க பாட்டை கேட்டு கேட்டு ஒவ்வொரு இடங்களா திரிஞ்சு சாய்ஸ் பண்ணி அதுலயே கன இடங்கள் வேண்டாம் அப்படி பயங்கர கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சாய்ஸ் பண்ணோம் எடுக்கிறதுக்கு. கண்டிப்பா.
இந்த பாடல் எடுக்க தொடங்கி வந்து நாங்க ஒரு கிழமை சரியா பாவிச்சோம் வந்து பாடல் எடுத்து முடிக்கிறதுக்கு. அது நீங்க நோர்வேண்ட கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியான ஒரு குளிர் வந்து -15-20 அப்படித்தான் இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் பயங்கர கஷ்டப்பட்டு ஹீரோயின் எல்லாம் பயங்கர குளிருக்கு எல்லாம் நின்று விரைச்சு பயங்கர கஷ்டப்பட்டு தான் எடுத்து முடிச்சோம். அதுக்கு வந்து இந்த அவார்ட் கிடைக்க வந்து பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு பட்ட கஷ்டம் கண்டிப்பாக. அதாவது உங்களுக்கு முழு குழுவுக்கே நாங்க கண்டிப்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும். ஏனென்றால் அதாவது விருது கிடைப்பது என்பது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். ஆனா இருந்தாலும் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீர்கள், அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டியதுதான் இல்லையா? ஆமா கண்டிப்பா. அதோடு எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, அது வந்த பாடல்கள் வந்து எங்களோட போட்டிக்கு வந்த பாடல்கள் மலேசியா அண்ட் இந்தியா, கனடா, அப்படி கன நாடுகள்ல இருந்து வந்துச்சு. சோ அவங்களோட போட்டி போட்டு வந்து கடைசியில வின் பண்ணிக்க வந்து அதுல ஒரு தனி சந்தோஷமா இருந்துச்சு. நிச்சயமா. சரி, அடுத்தடுத்த கட்டங்கள், அதாவது அடுத்ததாக என்ன, ஏதாவது வீடியோ கிளிப்ஸ், வீடியோ சாங்ஸ் அல்லது படம் ஏதாவது எடுக்க இருக்கின்றீர்களா? ஆமா, எனக்கு இப்படி வீடியோ சாங்ல வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் வந்து குறைவு வந்து. பட் எங்களுக்கு ஃபுல் எங்க அவதாரம் வந்து ஷார்ட் பிலிம் தான் மெயினா நாங்க செய்யற கூட. நிச்சயமா. பட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி தான் இடக்கிளையில வந்து இப்படி மியூசிக் வீடியோக்கள் செய்யறாங்க. கண்டிப்பா. அடுத்த கதை வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம், அடுத்த ஷார்ட் பிலிம். சரி. மிக்க நன்றி பிரசன்னா அவர்கள், இந்த நிகழ்ச்சியூடாக தொலைபேசி வாயிலாக கலந்து கொண்டீர்கள். நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கலை பயணம் நன்றாக போக வேண்டும் என்று வாழ்த்துக் கொள்கின்றேன் பிரசன்னா. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நன்றி. வணக்கம். சரி, நோர்வேயிலிருந்து பிரசன்னா அவர்கள் இணைந்து கொண்டிருந்தார். அவருடைய இந்த பாடலின் அனுபவத்தை, அந்த பாடலில் இடம்பெற்ற அனுபவங்கள், அந்த பாடலை பற்றிய அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். மிக்க நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. சரி நேயர்களே, அடுத்ததாக இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பாடல், எங்களுடைய ஈழத்து கலைஞர்கள் இயற்றிய ஒரு பாடல். 800,000க்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்த பாடலை பார்த்து இருக்கின்றார்கள் யூடியூபில். கண்டிப்பாக இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். கேட்காதவர்களுக்காகவும் எல்லோருக்காகவும் இந்த பாடல் இப்போது வருகின்றது. முட்டு முட்டு என்ற பாடல் இப்போது உங்களுக்காக பாருங்க. யார் எவர் என்று தெரியவில்லை, இருந்தாலும் பழகலாம். உன்னை அங்கே காண்கிறேன், உன் பக்கம் வரவா. யார் எவர் என்று தெரியவில்லை, இருந்தாலும் பழகலாம். முட்டு முட்டு என்ன முட்டு, இடிச்சு போற வெக்கத்தை விட்டு, குழந்தை போல குள்ளப்படி காட்டு. யார் இந்த தாவணி நெத்தியில் இருக்குது பொட்டு, அதுக்கும் கீழே கல்லா சிரிப்பு. மொத்தத்துல உனக்கு என்ன பாட்டு, வா வந்து ஆடு நீ.
பார்த்த ஞாபகம் என் மனசில் நீ இருப்பது நிச்சயம் அன்பே அன்பான குத்து வழக்கே என்னை வர வைத்தாய் உன் அழகை கண்டு முட்டினேன் என்று என்னை கொள்ளை கொண்டாய் ஆடி பாடு நீ கொண்டாடு ஜோடி சேரலாம் என்னோடு கைய பிடிச்சுக்க அன்போடு நீ வா முட்டு முட்டு என்ன முட்டு இடிச்சு போற வைக்கத விட்டு குழந்தை போல குலப்படி காட்டு யார் இந்த தாவணி நெத்தியில இருக்குது பொட்டு அதுக்கும் கீழே கல்லா சிரிப்பு மொத்தத்துல உனக்கு இந்த பாட்டு வா வந்து ஆடு நீ சூரியன் பதங்கி இருள பின்தாண்டி வரும் வானம் மேலன வீசும் காற்று சாரங்கள் தூவி தூரும் இப்பெல்லாம் ஆசைகள் அது மேல வைப்பதில்ல உன் மேல ஆசை வச்ச சொல்லு பண்ண என்ன மேல முட்டு முட்டு என்ன முட்டு உன்னுடைய பக்கம் விட்டு பார்வை சொட்டு என்ன தொட்டு பூக்குதடி பூவின் மொட்டு வாடி என் ராணி தாகத்துக்கு தண்ணி கோடு கொஞ்சம் நீ பக்கப்பட்டு எனக்குள்ள விட்டு கூடு மாமன் நான் பார்த்து இருக்கேன் ராமன் போல காத்திருக்கேன் கடிகாரம் காத்து நிக்க உன்னை என்ன சேர்த்து வைக்க பாரு என் சுந்தரி கோபக்கார பொண்ணு நீ மெல்ல வந்து கட்டி பிடி வருங்கால மனைவி முட்டு முட்டு என்ன முட்டு உன்னோட பக்கம் விட்டு மாமன முட்டு உனது நெத்தி நடுவ ஸ்டிக்கர் போட்டு யார் இந்த தாவணி மெல்ல மெல்ல பார்த்தேன் உன்னை இஷ்டப்பட்டு நானும் ரசித்தேன் எனக்குள்ள கேட்டேன் நீ எனக்காக வந்தவளான்னு கேட்டேன் உன்னை விட அழகு இல்ல இருந்தாலும் நீதான் அழகு தள்ளி நின்று ரசிக்கிற உன்னை பக்கம் வர பயமா இருக்கு குழந்தை போல குழப்படி காட்டு உனதான் இங்க வாயா மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு யாரைன்னு சொல்ல சொல்ல இஷ்டப்பட்டு உனக்கு இந்த சாங்கு சரிகமா கரேசா சரிகமா கரேசா முட்டு முட்டு என்ன முட்டு வரலாம் சரிங்களா நீ எங்கே தேடுகிற என் பக்கம் வரலாம் அருமையான ஒரு பாடல் முட்டு முட்டு ரேபிள் ஸ்டார் ரெக்கார்ட்ஸ் அவர்கள் வழங்கிய அந்த பாடலை பார்த்தோம். அடுத்ததாக உயிரின் ஏக்கம் ஒளிப்பதிவாளர் தெசுபன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக கலந்து கொள்கின்றார். வணக்கம் தெசுபன். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? இருக்கிறோம். நீங்கள்? நல்ல சுமாருங்க. இறுதியாக வந்தாலும் ஒரு மாதிரி உங்களை பிடித்து விட்டோம். சரி தெசுபன், முதற்கண் வாழ்த்துக்கள். உங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைத்திருக்கின்றது, நிறைய குறும்படங்களுக்கு இல்லையா? ஓம் நன்றி. சரி, அதாவது இறுதியாக உங்களுக்கு கிடைத்தது டுடே 27 இல்லையா? நோர்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஆமா, கண்டிப்பாக. அதற்கு முதற்கண் வாழ்த்துக்கள். சரி, இந்த உயிரின் இயக்கம் என்ற பாடலுக்கு நீங்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கின்றீர்கள். அதன் அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த நிகழ்ச்சியோட? அனுபவம் என்னண்டா கணக்கு இருக்கு. அதுல வந்து என்னண்டா அது முக்கியமா சொல்லணும், டீமுக்கு தான் ஒரு பெரிய ஒரு நன்றி ஒன்று சொல்லணும். கண்டிப்பா. தனியா ஒரு வேலையும் ஒன்றும் செய்யல. இது வந்து நல்ல ஒரு விஷயம். என்னன்னா டீம் வந்து நல்ல ஒத்து போனது எங்களுக்குல. என்னண்டா நம்முடைய வெர்னன் மியூசிக் டைரக்டர் அவர் நல்ல ஒரு பாட்டு ஒன்று செஞ்சதுக்கு அதுக்கு ஏற்ற மாரி சரியான எழுத்தும் நல்ல ஒரு வாய்ஸும் கச்சன வாய்ஸ் உண்டு. அப்புறம் வந்து என்னண்டா நான் பரிசுல இருக்கிறனால பிரசன்னா டைரக்டர் பிரசன்னா வந்து அவர் வந்து நோர்வேல இருக்கிறனால அந்த ஷூட்டிங் அரேஞ்ச் பண்ணி வச்சது. சோ இங்க இருந்து அங்க போய் அப்புறம் அங்க இருந்து லண்டன்ல இருந்து ஆர்கிடினோ, ஸ்வீடன்ல இருந்து அர்ச்சனா, நிறைய பேர் இல்லையா இணைந்து
கண்டிப்பாக ஐரோப்பா கலைஞர்கள் ஒன்று சேர்த்து ஒரு வடிவம் ஒன்று செஞ்சிருக்கிறோம். கண்டிப்பாக நிச்சயமாக பாராட்டக்கூடிய விஷயம் உண்மையிலே. சரி, அதாவது நீங்கள் சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங், அதாவது நீங்கள் உண்மையிலே திரையில் நீங்கள் தெரிய மாட்டீர்கள், இருந்தாலும் நீங்களும் இவ்வளோ கஷ்டப்படுகின்றீர்கள் என்று எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த வகையில் இந்த சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் எப்பயிலிருந்து செய்கின்றீர்கள்? எப்படி இந்த ஆசை வந்தது உங்களுக்கு? ஆசை வந்து சின்னத்துல இருந்து தான். சின்னத்துல அவதாரம் டீம் மூலமா தான். அது 2003 இருந்து வந்த ஒரு 15 வயசுல இருந்து ஆசை வந்தது. அதற்கு தான் நீங்க படித்தீர்களா? கொஞ்சம் கொஞ்சமா. என்னண்டா தொடக்கத்துல ஒன்றும் படிக்கல. அது எப்படி சொல்றது, தொடக்கத்துல ஒரு இன்ட்ரெஸ்டும் வரையில. அது பிறகு வந்து அந்த டான்ஸ், அந்த அவதாரம் டீம் இருக்கிறது பிரான்ஸ்ல வந்து டான்ஸ் குரூப் உண்டு. ஸோ அது மூலமா ஒரு ஆசை ஒன்று வந்தது. அவங்களோட டான்ஸை பார்த்து பிறகு வந்து இசையமைப்பாளர் எண்ணிரு ராமேஸ்வரத்துக்கெல்லாம் மியூசிக் செஞ்சவர், அந்த டீம் வந்து இங்க பிரான்ஸ்ல தான் இருந்தவங்க. அவங்களோட செஞ்சுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்தது. பிறகுதான் நாங்க முதல்ல என்சோசமெண்ட் மூங்கில் நிலா அண்ட் ஆல்பர்ட்ல இருந்து ஒரு என்சோசமெண்ட் வந்து பாட்டு தான் முதல் எடிட்டிங் என்றது. அதற்கும் உங்களுக்கு இப்ப பிறகு வந்துதான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வச்ச பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் ஆசை வந்தது. பிறகு 3 வருஷம் இது கண்டு படிச்சேன் நான். சரி, நல்ல விஷயம் தான். சரி, என்ன திரைப்படம், ஏதாவது குறும்படங்கள் இப்போது அதாவது எடிட்டிங் செய்து கொண்டிருக்கிறீர்களா? பாடல்கள் ஏதாவது குறும்படங்களுக்கு? குறும்படங்களும் செய்யறேன். இப்ப கிட்டடியில வந்து வசந்த் செல்லத்தூர் டென்மார்க்ல இருக்கிறவர், ஆமாம் உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு வந்து ஒரு மொழிநீள திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு மட்டும் செய்யறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. சரி தேசோபன், மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து உங்களுடைய கலை பயணமும் தொடர்ந்து வளர வேண்டும், அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஜிடிவி சார்பாக. நன்றி, உங்களுக்கும் நன்றி. அண்ட் முக்கியமா ஜிடிவிக்கு நன்றி, இப்படி எங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளை வளர்த்து விடுறது. கண்டிப்பாக மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக்க தேசோபன், நன்றி, வணக்கம். நன்றி. சரி நேயர்களே, அற்புதமாக இந்த நிகழ்ச்சி போய்கொண்டிருந்தன. நிறைய கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இப்படியான கலைஞர்களை நாங்கள் தொடர்ந்து வளர்க்க விட வேண்டும். அதாவது நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதாவது யூடியூப், ஃபேஸ்புக் வாயிலாக நாங்கள் இப்படியான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி மூலமும் நாங்கள் இப்படியான பாடல்களை கொண்டு வந்து எல்லா தமிழ் மக்களுக்கும் இதை அதாவது ஒளிபரப்பி எல்லோரும் இதை பாராட்ட வேண்டும். இப்படியான பாடல்களை தொடர்ந்து நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சரி நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. தயாரிப்பில் உதவிய கலை மற்றும் தொழில்நுட்பத்தில் உதவிய புவனா அண்ணாக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களை மீண்டும் அடுத்த கிழமை இதே நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து என்றும் அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது நிலானி. நன்றி நேயர்களே, வணக்கம். பல்லவி